நம்முடைய பிதாவாகிய யாவே கடவுளுடைய கிருபையினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்தலோடு கூட நான் சார்ந்திருக்கிறதான திருச்சி சபையினுடைய அங்கத்தினுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வருடத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நம்ம பார்க்க போகிறதான ஒரு பாடம். ஸோ கடவுள் மீண்டுமாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக முதலாவது அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் பிதாவாகிய யாவே கடவுள் மூலமாக எடுத்துக்கொண்டு நாம் வாசித்த வேத வசன பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமாம், நாம் வாசித்த இந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில் தான் இன்றைய பாடங்கள் நமக்கு முன்பாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய தலைப்பு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பயணங்கள் என்கிற அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆசரிப்பு கூடாரம் என்று நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே இது ஒரு அறிந்த அல்லது ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதியாக கூட நம்ம இருக்கலாம். ஏன்னா ஆசரிப்பு கூடாரம் பற்றி நிறைய விஷயங்களை நாம் கூர்ந்து கவனித்து கொண்டே நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நினைவுக்கு வரும் பொழுது என்னென்ன நினைவுக்கு வரும்னா, நம்முடைய பழைய ஏற்பாட்டில் மோசேயுடைய காலத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமாக கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமான ஒரு இடம் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று நமக்கு நன்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரம் உடைய காரியங்கள், அதனுடைய மகத்துவங்கள், அதனுடைய சாராம்சங்கள், வசன பகுதிகள் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஏன்னா இந்த அண்ட சராசரங்களை பிதாவாகிய யாவே கடவுள் எத்தனை நாளில் சிருஷ்டிப்பு பண்ணினார்? கொஞ்சம் இங்கே கவனிக்கலாம். 6 நாட்கள். சரி, 6 நாட்களில் சிருஷ்டிப்பு பண்ணிட்டார். பட் இந்த முழு உலகத்தினுடைய சிருஷ்டிப்பு பற்றி இன்றைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதனுடைய ஆராய்ச்சியை இந்த உலகத்தின் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது வேத வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா உலகத்தினுடைய சிருஷ்டிப்பு எத்தனை நாட்களுடைய அந்த சிருஷ்டிப்பை எத்தனை அதிகாரங்களில் பைபிளில் அங்கே இருக்குன்னா எத்தனை அதிகாரங்களில் தான் இருக்குது? ஒரே அதிகாரம் தான். ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை பற்றி அறிந்து கொள்வது வேண்டுமானால் அதனுடைய காரியங்கள், அதனுடைய வசன பகுதியை எடுத்துட்டிங்கன்னா யாத்ராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமத்தின் புஸ்தகங்களில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஆகமங்களில் நீங்கள் படிக்கலாம். அது மாத்திரமில்லை, புதிய ஏற்பாடுடைய பகுதிகளில் எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் அவர் கூட என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை அங்கே என்ன பண்ணுறாருன்னா மையமாக வைக்கிறார் நம்ம பார்க்கணும். பட் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம் என்று நாம் யோசிக்கும் பொழுது, ஆதார வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகும் பொழுது, அவர்கள் நடுவிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடுவிலே கடவுளாகிய நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது அது கடவுள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். புரியுதுங்களா? அப்போ கடவுள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தை பற்றி ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம். இதை நான் பேக்ரவுண்டில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே உருவாக்கப்பட்டுச்சு, எங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு இங்கே யோசிக்கும் பொழுது எங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சு? அது எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எங்கன்னா விடுதலையாக்கப்பட்டு மோசே மூலமாக வழிநடத்தப்படும் பொழுது கடவுளை ஆராதிப்பதற்காக, கடவுள் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்திற்காக இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணுறாருன்னா அங்கே நிறுவுறார். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட யாத்ராகம புஸ்தகத்திலேயே 20 தடவைக்கு மேலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்று நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு நம்ம இல்லை பிரதர், இதில் இருக்கக்கூடிய உள்ளான விஷயங்கள் என்னென்ன, அதனுடைய ஹைட் என்ன, அதனுடைய நீளம் என்ன, அது எந்த நாள் செய்யப்பட்டது, அப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா நிச்சயமாக அப்படி இல்லை. ஏன்னா இது நமக்கு ஒரு தெரிந்த பரிச்சயமான ஒரு வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதில் இன்னைக்கு நம்ம வரல. பட் மாறாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அடுத்த கட்டத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அதுதான் என்னுடைய பாடத்தினுடைய மையமாக இருக்கும் என்று நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் கேட்டிருக்கலாம், ஒருவேளை நான் ஒரு போன மாதத்தில் இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்முடைய திருச்சி சபையில் நம்ம எடுத்தோம். பட் இருந்தாலும் இது நிறைய பேர் இன்னும் ரீச் ஆகணுங்கிறதுக்காக மறுபடியும் இதை நான் திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம், இது 2 விதமான பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு விஷயம். ஏன் நம்ம சொல்கிறோம்னா வெளிப்பிரகாரத்தை நம்ம கணக்கில் வைப்பது கிடையாது. பிரகாரம் என்று சொல்லும் பொழுது அதையும் நம்ம கணக்கில் வைக்கல. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வீடு நம்ம சுற்றி காட்டுறோம், உள்ளர ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க, உறவினர்கள் வராங்க, நம்ம என்ன காட்டுவோம்? எடுத்தோடனே காம்பவுண்டு தான்,
காம்பவுண்டில் சுற்றியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம காட்டுவோமா? இல்லை. எப்படி காட்டுவோம்னா, ஒரு என்ட்ரன்ஸ் ஆகும். என்ட்ரன்ஸில் இருக்கும்பொழுது இது ஹாலு, இது கிச்சனு, இது ரூமு, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதே போல் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது 2 பகுதிகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலத்தை அங்கே உள்ளடக்கக்கூடியதாக அங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது முதலாவது இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படக்கூடிய விஷயம், அப்போது ஆசாரியன் உள்ளே என்ட்ரி ஆகும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக முதலாவது என்ன பண்ணுவார்னா என்ட்ரி ஆவார். இந்த இடத்துல யார் மாத்திரம் அங்கே என்ட்ரி ஆக முடியும்னா அது பிரதான ஆசாரியன் மட்டும், பிரதான ஆசாரியர்கள் அங்கே என்ட்ரி ஆகலாம். பட் ஆனால் இருக்கிறதுல ரொம்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் தான் பண்ண முடியுமா, ஒன்லி பிரதான ஆசாரியர்கள் இங்கே என்ட்ரி ஆகலாம். பட் பிரதான ஆசாரியர்கள் எங்கே தான் என்ட்ரி ஆக முடியும்னா அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை என்று நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ முதலாவது விஷயம், திரையை கடந்து நம்ம போனோம்னா ரைட் சைடில் என்ன இருக்கும்னா, முதலாவது ஃபஸ்ட்டு மேஜையின் மேலே அப்பம் 6 அப்பம் அங்கே இருக்கும். லெஃப்ட் சைடில் குத்துவிளக்கு இருக்கும். முன்னாக என்ன இருக்கும்னா தூபபீடம் அங்கே இருக்கும். இதுதான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நாம் கடந்து உள்ளாக நம்ம போகும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலம் அங்கே காணப்படுகிறதாக அங்கே இருக்குது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கிருபாசனம் வைக்கப்பட்டிருக்கும். இந்த கிருபாசனம் முழுக்க ஒரு தங்கத்தால் ஆன தகடு மூலமாக முலாம் பூசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம். ஒரு மோல்டிங் அதாவது இருக்கும். அதில் அடுத்த ஸ்லைடு வந்துருங்க. இன்னும் இது இருக்கக்கூடிய பகுதிகள். நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் வந்துருங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிருபாசனம் செய்யப்பட வேண்டிய விஷயம். அது 2 விதத்தில் கேருபின்கள், அடுத்த ஸ்லைடு வந்துருங்க. 2 சைடில் என்ன இருக்கும்னா கேருபின்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இந்த கேருபின்கள் ஒன்றோடு ஒன்று எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம். இது எப்படி இருக்கும்னா 2 ஆப்போசிட் நிலைமையில் இருக்கும். இது என்ன பண்ணோம்னா கடவுளை எப்பொழுதும் துதிப்பதற்காக தங்களுடைய ரெக்கைகளை மூடிக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நம்ம பார்க்குறோம். இது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன பண்ணுவாங்க என்று சொல்லும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தப்படுவதற்காக ஒவ்வொரு நாளும் அல்லது எப்படி இருக்கும்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் கடந்து வரும். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல தங்குவதற்காக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே நிறுவுவாங்க. ஒரு சில தடவை ஒரு நாள்லேயே அங்கே டிஸ்மால் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஒரு வாரமாக இருக்கலாம், இல்லை ஒரு மாதம் இருக்கலாம். கடவுளுடைய வழி நடத்துதலின்படி அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருக்க வேண்டுமா, இல்லை கொஞ்சம் நேரம் அங்கே தள்ளி போக வேண்டுமா என்பதை கடவுள் என்ன பண்ணுவார்னா அங்கே முடிவு பண்ணுவார் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வழிநடத்தப்படுதல் எத்தனை ஆண்டு காலம் அவங்களுக்குள்ளாக வழிநடத்தப்பட்டுச்சுன்னா எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, எகிப்திலிருந்து வெளியில் வந்ததிலிருந்து, குறிப்பாய் செங்கடலிருந்து வெளியில் வராங்க, எது வரைக்கும் கடந்து போகிற வரைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரம் அவங்களை வழி நடத்துனுச்சு, கானானுக்குள்ளாக, குறிப்பாக யோர்தான் நதியை கடந்து போகிறாங்க. இங்கே செங்கடலை கடந்து வரும் பொழுது இந்த வனாந்தர பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வனாந்தர பிரயாணத்தோட நிறைவு யோர்தானுடைய கடந்து போகுதில்ல, அங்கே நிறைவாகுதல் என்று நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு விஷயங்கள் என்று சொல்லும் பொழுது அப்போது இந்த ஜனங்களை யார் தான் வழிநடத்திட்டு போனாங்க? மோசே வழிநடத்திட்டு போனார். பட் யார் மூலயமாக வழிநடத்தப்பட்டு போச்சுன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் அவர்களை வழிநடத்தினது. வசனம் நீங்கள் படிக்கலாம். எண்ணாமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே வைக்கணும், அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை எதுதான் காட்டுனுச்சுன்னா இந்த ஆசரிப்பு கூடாரமாகிய உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக இருக்கக்கூடிய காரியங்கள் தான் அங்கே காட்டப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக உள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக வரக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் ஒவ்வொன்றா என்னாச்சுன்னா அங்கே நகர்ந்து அங்கே போகக்கூடிய ஒரு காரியத்தில் அங்கே இருந்துன்னு பார்க்குறோம். யாத்திராகமம் 25:10 நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி, ஏன்னா நம்ம நேரம் இல்லாதனால அந்த வசனங்கள் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம். 25:10 நீங்கள் படிக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டினுடைய நீளம் அகலம் கிட்டத்தட்ட 2.5 அடி முழம் நீளம், 1 அடி
முழம் உயரம் கொண்ட இந்த ஒரு விஷயத்தை குறிப்பாக அது எப்படின்னா தகசு, அதாவது பொன்னினால் செய்யப்பட்ட தொகசு மூடினால அது மூடிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம். சரி, அப்போது ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து உடன்படிக்கையின் பட்டியின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தப்படுவதற்காக ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டது. குறிப்பாக உடன்படிக்கை பெட்டியிலிருந்து தான் கடவுளுடைய வழிநடத்துதல் இருந்துச்சா என்று ஒரு கேள்வி கேட்டோம்னா, அப்போ மோசேயோட யார் பேசினார்? கடவுள் பேசினார். எப்படி பேசினார்? ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, எப்படி பேசுவாங்க? முகமுகமாய் பேசுவாங்க. அப்போ மோசேயோடு எப்படி பேசினார்? முகமுகமாய் பேசினார். வசனம் நீங்கள் படிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம். முன்னாடி சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு என்னாகும் 7:89. மோசே தேவனோடே பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னுடனே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்டான். அப்ப மோசேக்கு கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய வார்த்தை எங்கிருந்து தான் வெளிப்பட்டுச்சு அல்லது எங்கிருந்து தான் வெளிப்படணும் என்று பார்க்கும் பொழுது அது வசனம் நமக்கு தெளிவா இருக்கு. அது எங்கிருந்து தான் இருக்கும்னா 2 கேருபீன்கள் நடுவிலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். இதை தான் நாம் என்ன சொல்றோம்னா ஷெகினா ஒளி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். கடவுளுடைய மகிமை அங்கே வெளிப்பட்டுச்சுனாலும் அல்லது மோசேயோடு கடவுள் அங்கே பேச வேண்டுமானாலும் எதன் மூலமாகத்தான் கடவுள் அவர் பேசுவார்னா அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மூலமாகத்தான் அங்கே பேசுகிறதாக அங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நிச்சயமாக தெரியும். அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சிம்பிளான ஒரு விஷயம், அப்போ உடன்படிக்கையினுடைய மிக முக்கியத்துவம், உடன்படிக்கையினுடைய காரியங்கள் என்ன என்பதை நாம ஒரு பேக்ரவுண்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ யோர்தான் நதி வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கையை பெட்டியில என்ன ஆயிடுச்சுன்னா கடந்து வந்துருச்சு. அப்போ இந்த உடன்படிக்கையை கடந்து வந்ததுக்கு அப்புறமாக யோசுவாவுடைய காலத்திற்கு பிற்பாடு இந்த உடன்படிக்கை பெட்டி, குறிப்பா இந்த ஆசரிப்பு கூடாரம் உடைய நிலவரம் என்ன நமக்கு தெரிஞ்சுமா? நம்ம ஏதாவது யோசிச்சிருக்கிறோமா? ஆசரிப்பு கூடாரம் சொல்லும் பொழுது மோசேயுடைய காலப்பகுதி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். குறிப்பாக எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய வழிநடத்தப்படுவதற்காக ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு விஷயம் அங்கே இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். பட் அதற்கு அப்புறமாக யோசுவாவுடைய காலத்திற்கு அப்புறமாக இந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு கூடிய உடன்படிக்கை பற்றியுடைய நிலவரம் என்ன என்பதை நாம் என்ன பண்ணோம்னா அதுதான் இன்னையுடைய பாடத்தினுடைய காரியமாக அங்கே இருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா இந்த ஆசரிப்பு கூடாரமுடைய பிரயாணங்கள், அதனுடைய வழி நடத்தப்படுதல், அந்த ஒரு விஷயம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி எங்கெங்கெல்லாம் பிரயாணம் போச்சு, அதில் இருந்து நமக்கு என்ன பாடம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு விஷயம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் எப்படி பார்க்குறோம்னா ஒரு அறியப்படாத ஒரு வரலாறு நாம் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அப்போ அறியவே முடியாதனா நிச்சயமாக அறியலாம். எப்படின்னா கொஞ்சம் வசனம் எப்படி இருக்கும்னா அங்கங்கே சிதறி இருக்கும். அந்த சிதறப்பட்ட அந்த வசனங்களை நாம் என்ன பண்ணுறோம்னா ஒரு கன்க்ளூட் பண்ணி ஒரு ஒருங்கிசைத்து நாம் என்ன பண்ணுறோம்னா ஒரு விஷயத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். வசனத்தை நீங்கள் படிக்கலாம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். என்னாகமம் 17:4. அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்போ ஜனங்கள் சந்திக்க வேண்டுமானால், ஜனங்களை அவங்க வழிநடத்தப்பட வேண்டுமானால் சாட்சி பெட்டிக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் வந்து நிற்க வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்படிங்கும் பொழுது இன்னொரு விஷயத்துக்குள்ளாக நம்ம வரலாம். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் 40 வருஷமா என்று சொல்லும் பொழுது எப்படி வந்துச்சு? கொஞ்சம் தூரம் போகும், டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க, மறுபடியும் பிரயாணப்படும். கொஞ்சம் தூரம் போகும், மறுபடியும் பிரயாசப்படும், டிஸ்மேண்டில் பண்ணுவோம். பட் கானானுக்குள்ளே இவங்க பிரவேசிக்கும் பொழுது ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படி ஆயிடுச்சு? ஓகே, இப்போ இது வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? நாம் தொடர்ந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்து வரக்கூடியவர்களாக நாம் இருந்துட்டோம். இப்போ பர்மனன்ட் பிளேஸ் வந்து நமக்காக அங்கே கொடுக்கப்பட்டும் என்று நினச்சாங்க. ஆனால் அந்த பர்மனன்ட் பிளேஸ் எப்படி இருக்கணும்? பாவமே இல்லாத ஒரு இடத்துல, அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது யாத்ராம் 25:8 நம்ம அந்த ஆதார வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து பார்க்கும் பொழுது அது கடவுள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்போ கடவுள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லும் பொழுது அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரக்கூடிய வைக்கக்கூடிய இடம் எப்படி தான் இருக்கணும்?
பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும் பொழுது கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறார். குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது தாவீதுடைய காலப்பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா உடன்படிக்கை பட்டுச்சு கேரியாத் யாயீம் என்கிற அந்த பகுதியிலிருந்து வந்துச்சு. வரும்பொழுது ஓபேத் ஏதோமிலிருந்து வைக்கிறாரு. ஓபேத் ஏதோமிலிருந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அந்த உடன்படிக்கை பற்றிய மாட்டு வண்டியில் வச்சு கடந்து வர பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாட்டு வண்டியில் வரும்பொழுது உடன்படிக்கை என்ன ஆயிடுச்சு, கீழே விழுவும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, ஊசா தப்பு பண்ணார். அதாவது பட் கடவுள் என்ன பண்ணிட்டார், காரணம் லேவியர்கள் மாத்திரம்தான் அதை தொடணும். ஆனால் லேவியர்கள் உடன்படிக்கை பற்றி கையாளக்கூடிய விதத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா உபாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் படிக்கும் பொழுது லேவியர்களில் குறிப்பாய் கோகாத்தியர் என்கிற குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் அந்த உடன்படிக்கையை தொட்டு கையாளணும். அதுக்குள்ள பேக்ரவுண்ட் நம்ம படிச்சோம்னா இன்னும் நிறைய நம்ம போகணும். பட் மிக முக்கியமாக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உடன்படிக்கையை பற்றிய யார் தான் கையாளும்னா இந்த லேவி வகுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கோகாத்தியர் அப்படிங்கிற அந்த ஒரு பீப்புள் மட்டும்தான் தொண்ணும்னா அப்போ தன்னுடைய அந்த ஆசரிப்பு கூடாரமாகிய தான் வாசம் பண்ணக்கூடிய இடத்த எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாருங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது மாத்திரமில்ல, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக எப்படிலாம் ஒருவேளை செத்தவ ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து போயிட்டு வந்தாலும் அது அவர்களுக்குள்ளாக தீட்டாக காணப்படக்கூடிய வர வசனம் நீங்கள் படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் 3வது வசனம் என்னாகும் 19:3. செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டு இருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும். ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக நுழைவதற்கு முன்பாகவே அவனுடைய சகலமும் என்ன ஆயிருக்கணும்னா சரிவர அங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு இன்னைக்கு நாம் என்ன பண்ணிடுறோம்னா ஒரு சாதாரணமாக நம்ம கடந்து வந்துடுறோம் அவருடைய ஆலயத்திற்குள்ளாக. ஆனால் ஆசரிப்பு கூடாரம் கடவுள் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்திற்குள்ளாக வர வேண்டுமானால் அதில் இருக்கக்கூடிய கரெக்டான ஃபாலோஸ் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடவுள் கொடுத்த அந்த பிரமாணங்களையும் சரியான விதத்தில் அவங்க என்ன பண்ணோம்னா அவங்க கடைபிடிக்கவர்களாக இருக்கணும். சரி, அப்படி உள்ளே வந்தாச்சு. இப்போ ஒரு பாவம் இல்லாத ஒரு இடத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணணும்னா ஜனங்கள் அங்கே நிறுவனம். உள்ளர வந்துட்டாங்க. உள்ளே வரும்பொழுது ஒரு இடத்த தேடுறாங்க. அவங்களுக்கு கிடைத்த அதாவது கானானுக்குள்ளாக என்ட்ரி ஆகும் பொழுது எரிக்கியாவை வின் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னன்னா கில்கால். அடுத்தது போயிடலாம். அப்போ இந்த கில்கால்ங்கிற இடத்திற்குள்ளாக அவங்க கடந்து வராங்க. வசனம் நீங்கள் படிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஸ்லைடில் இருக்கு, படிச்சு. இந்த பிரகாரமாக முதலாம் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழெல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அப்போ கில்கால் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. ஒரு 4 இடங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் யோசுவாவுடைய காலப்பகுதியில் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து எங்கே வந்து இறங்குனாங்கன்னா கில்கால் இறங்குனாங்க. அங்கே அது நல்ல இடமாக என்று அவங்க யோசிச்சு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுறாங்க. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே நிறுவி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அங்கே இருந்திருக்கலாம்? அவங்க நினச்சிருப்பாங்க இதுதான் பர்மனன்ட் பிளேஸ், இனிமேல் நம்ம என்ன பண்ண வேண்டாம், டிஸ்மேண்டில் பண்ணிட வேண்டாம், ஸோ இதுவே பர்மனன்ட் பிளேஸாக இருக்கும் என்று நினச்சி அங்கே என்ன பண்ணாங்கன்னா அவங்க நிறுவனாங்க. பட் ஆனால் எது வரைக்கும் அங்கே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம், இன்னும் போல 7 வருஷம் மட்டும் இருந்துச்சு. எப்படி நம்ம சொல்லலாம்? அப்போ யோசுவாவுடைய காலப்பகுதியில் தேசம் பகுக்கப்பட்டக்கூடிய பகுதிகள் ஆண்டுகள் எத்தனை தெரியுங்களா? காலக்கணக்கெலாம் நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் தேசம் பகுக்கப்பட்டுச்சு? 6 வருஷம். வசனம் நீங்கள் படிங்க. வசனம் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வசனங்கள் நம்ம போயிட்டே இருக்க வேண்டாம். 6 வருஷம் தேசம் பகுக்கப்பட்டுச்சு. 7ஆம் வருஷத்தில் அவங்கவுங்களுக்கு உண்டான பகுதிகள் அங்கே என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா அங்கே பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, கடவுள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கில்கால் என்கிற அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரம் அங்கே நிறுவப்பட்டாச்சு. இந்த ஒரு விஷயம் என்று சொல்லும் பொழுது எரிகோவுடைய என்ட்ரன்ஸ் பிளேஸ், குறிப்பாக கானானுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த கில்கால்ங்கிற இடம் அங்கே நிறுவப்பட்டுச்சு. பட் அது ஒரு நல்ல தேர்வாக இருந்துச்சான்னா இல்லை. ஏன் இல்லை? கடவுள் என்ன சொல்கிறார், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணேன். அப்போது 12 கோத்திரங்களுக்கும் அங்கே
குறிக்கப்பட்டாச்சு. 12 கோத்திற்கும் இங்கே குறிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் சென்ட்ரலாக இருந்தால் தான் எல்லா ஜனங்களும் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடம் இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிறோம்னு சொல்லும் பொழுது எல்லா ஜனங்களும் சென்டராக இருந்தால் என்ன பண்ண முடியும், இந்த கடவுளுடைய இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியாக அங்கே அக்சஸ் பண்ண முடியும். அப்போது கடவுள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஒரு சென்ட்ரான பிளேஸ் அங்கே இல்லை என்கிற ஒரு ஏக்கம் இருந்ததுனால அந்த இடம் கில்கால் என்கிற இடம் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு சரியான இடமாக ஒரு சரியான தேர்வாக இல்லாமல் அடுத்த ஒரு இடத்த அங்கே சூஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னது தெரியுங்களா, ஷீலோ. ஷீலோக்குள்ளாக கடந்து வராங்க. இந்த ஷீலோங்கிற இடம் உங்களுக்கு நன்றாக பரிச்சயப்பட்ட ஒரு பகுதி. இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த ஷீலோங்கிற வார்த்தை ரொம்ப 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 பரிச்சயமான ஒரு பகுதி, பரிச்சயமான ஒரு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து வரலாம். இந்த ஷீலோ வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்கு உண்டான இடம் என்று சொல்லும் பொழுது எப்ராயிம் கோத்திரத்திற்கு சொந்தமான ஒரு இடம். இப்போ 12 கோத்திரம் இருக்குது. அந்த 12 கோத்திரத்தில் இந்த சீலோங்கிற இடத்த என்ன பண்ணுறாங்கன்னா சூஸ் பண்ணுறாங்க. இந்த சீலோங்கிற இடம் யாருக்கு சொந்தமான இடம், எப்ராயிம் கோத்திரத்துக்கு சொந்தமான இடம். ஏன் நாம் எப்ராயிம் கோத்திரத்தை கொண்டு வரோங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு இந்த பாடத்தோடு நீங்கள் இசைந்து வந்தால் தான் உங்களுடைய இதனுடைய பேக்ரவுண்ட் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது வந்து ஒரு நாம் என்ன சொல்லியிருக்கோம்னா இது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு பயணங்கள். அந்த பயணம், அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கெங்கெல்லாம் நம்ம போகுது என்று நாம் என்ன பண்ணுறோம்னா போய்கிட்டே இருக்கிறோம். அது கூடவே நம்ம பிரயாணப்பட்டு போகிறோம். அப்போது குறிப்பாக சொல்லும் பொழுது இப்போ இந்த ஷீலோங்கிற இடத்துல ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டுச்சு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிறுவப்பட்ட அந்த விஷயம் ஷீலோங்கிற இடம் யாருக்கு சொந்தமான இடம்னா 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாகிய எப்ராயிம் கோத்திரத்திற்கு சொந்தமான ஒரு இடமாக அங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம். சரி, அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி அந்த எப்ராயிம் கோத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, அப்போ இந்த வனாந்திர பிரயாணத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரம் எதற்காக? சரி, வனாந்திர பிரயாணத்தில் அவங்கள கைட் பண்ணுவதற்காக அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. இங்கே எதற்கு அவங்களுக்கு? எதுக்கு? தேவையில்லைல்ல. எதற்காக? என்ன பர்பஸ்? பதில் சொல்லலாம். கூடுவதற்கு, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வருவதற்கு உண்டான ஒரு இடம் அவங்களுக்கு தேவை. 12 கோத்திரம் 12 விதமான இடங்கள் இருக்கிறாங்க. அவங்க பிரயாணப்பட்டு ஒரு இடத்துல வரும். இன்னைக்கு நாமளே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் உங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து முகமுகமாய் தரிசிக்க ஒரு இடம் வேண்டும்ல, அந்த இடம் தான் என்னதுங்க, அதை சபை கூடுதல் நம்ம சொல்றோம். அங்க என்னன்னா ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் மாத்திரம் இல்ல, பலி செலுத்துவதற்கு உண்டான ஒரு இடம் வேணும்ல, அந்த பலி செலுத்துவதற்கு உண்டான இடம் தான் இது. அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். எப்படி தான் கொடுக்க வைப்பாங்க? இன்றைக்கி ஃபோனில் சொல்லிடலாம், இல்லைன்னா இன்டர்நெட்டில் போடலாம், எப்படின்னு பண்ணலாம். பட் அந்த காலங்களில் ஒரு மையப்பகுதியிலிருந்து ஒரு அறிவிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், என்ன பண்ண முடியும் சொல்லலாம்னா இந்த இடத்துல இருந்து தான் சொல்ல முடியும். சரி, அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டு வந்தாங்க. அப்ராக்சிமேட்டாக 20 லட்சம் ஜனங்கள். அப்போ எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் எல்லாரும் கூடி வந்தால் அந்த இடம் தாங்குமா? புரியுதுங்களா? அப்போ அந்த இடம் தாங்கும்னா அப்போ என்னதான் பண்ணியிருப்பாங்க? என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் 100 பேருக்கு ஒருவர், 1000 பேருக்கு ஒருவர், 10,000 பேருக்கு ஒருவர். அந்த இடத்துல இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம்னா கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதோடைய கான்ஸ்டியூஷனுடைய லெவல் எல்லாமே எங்கே ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா மோசையுடைய காலப்பட்டதில். அந்த இடத்துல மோசையுடைய மாமன் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஷயத்தை சொல்கிறார். இது எல்லாமே இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தலைவர், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக நிற்பாங்க, ஆசாரியனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்பாங்க. தங்களுடைய ஜனங்கள், உதாரணத்துக்கு பாவ நிவாரண பலியில் எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த இடம் ஒண்ணுமே பத்தாது. அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா தங்களுடைய வீட்டில் அவங்கவுங்களுடைய இடங்கள்ல உபவாசமோ மற்ற காரியங்களோ தங்களுடைய சுத்திகரிப்பு வேலைகளோ தங்களுடைய வீட்டில் செய்வாங்க. அதற்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அவங்க தங்களை சுத்திகரித்துக் கொள்வதனுடைய அடையாளம், மற்ற ஜனங்களும் அதற்கு அடையாளமாக அங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம். அப்போ இந்த ஷீலோங்கிற இடத்துல ஆசரிப்பு கூடாரம் நிறுவிச்சு. ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டாலும் இன்னும் கோத்திரம் என்ன ஆகலை, பங்கிட்டுப்படப்படல. அந்த ப்ராக்ரஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. வசனம் நீங்க படிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 நீங்க படிங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே படிக்கலாம், நேரம் நமக்கு. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார். இப்ப ஆசரிப்பு கூடாரம் எங்க வந்துருச்சுன்னா ஷீலோங்கிற இடத்துக்குள்ளாக வந்துருச்சு.
படிங்க. தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஆ இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க. பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்கு. நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? தங்களுக்கு கொடுத்த தேசம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பங்கிடப்பட்டாச்சு. ஆனால் யோசுவா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த மட்டும் வசதியாக இருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கலாம், அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாக அங்கேயே தங்கிட்டாங்க. போகிறதுக்கு மனசு இல்லை. இப்போ நம்மளும் ஒரு உதாரணத்துக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஒன் டே கன்வென்ஷன் மாதிரி வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எப்படினுடைய பகுதிகள் நமக்கு தெரியல. ஒரு காலத்துக்கு முன்பாக ஒரு 5 to 10 years பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷன் போயிட்டு வந்தோம்னா மனசுக்குள்ளே எப்படி இருக்கும்? பிரிஞ்சு வரத்துக்கு முன்னான ஒரு எண்ணமே இருக்காது. அந்த ஒரு எண்ணங்கள் கடந்து வந்திருக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியோடைய ஃபீல்டு வந்து மாறி இருக்கலாம். ஆனால் குறிப்பாக என்னென்னா, அவங்க என்னென்னா எந்த மட்டும் சீக்கிரமாக என்ன பண்ணுங்கள், உங்கள் இடத்துக்கு நீங்கள் பிரிந்து போங்க என்று சொல்லி மறுபடியும் அவங்களை என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் புஷ் பண்ணுறார். அவங்க ஷீலோவே வந்து தங்க வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணிடுங்க, போயிருங்கன்னு சொல்கிறார். அவங்க போகிறாங்க. வசனம் நீங்கள் அடுத்துலேயே 19:51 நீங்கள் படிங்க. யோசுவா 19:51 ஸ்லைடில் இருக்காது. ஆசாரியனாகிய எலேயாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கடவுளுடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. போதும். இப்ப எங்க இருந்து இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்றாங்க? சீலோங்கிற இடத்துல ஆசரிப்பு கூடார வாசல்ல ஆசாரியன் என்ன பண்றாங்கன்னா 12 கோத்திரத்துக்கும் இந்தந்த பகுதிகள் என்று என்ன பண்ணிட்டாங்க, பத்திரம் எழுதி முடிச்சாச்சு. இது எல்லாமே எங்கே நடக்குது? சீலோங்கிற இடத்துல அங்கே நடக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு விஷயம் எடுத்துட்டிங்கன்னா அப்போது எங்கே ஆரம்பிக்குது இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பயணங்கள்? இந்த சீலோவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 350 வருடங்கள் பிரயாணங்கள் கடந்து போகிறதா இருக்குது. நம்ம இவ்வளோ பிரயாணத்தை நம்ம பார்க்க போகிறதில்ல, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 370 வருடங்கள் பிரயாணங்கள் இது போகுது. குறிப்பாக எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஏலியிலேருந்து ஆரம்பிக்குது. ஏலி யார்? சாமுவேல் வழிநடத்தப்படுறார் பார்த்தீங்களா? சாமுவேலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஏலி, சாமுவேல் இருக்கக்கூடிய அதுக்கப்புறமா சாமுவேல் எத்தனை வருஷம் அங்கே நியாயாதிபதியாக இருந்துட்டார்னு சொல்லி பார்க்குறோம். அது அப்படியே கடந்து வருது. கிட்டத்தட்ட 350 வருஷங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் அல்லது பிரயாணங்கள் அல்லது வரலாறு அது கண்டினியூ ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இந்த ஷீலோங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சீலோங்கிற வார்த்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோடைய அர்த்தமே என்னன்னா நடுவில், சென்டர் பாயிண்ட். நடுவில்ங்கிற வார்த்தை தான் இருக்கு. மக்கள் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு ஏற்றம் இடம் இருந்துச்சு. மக்கள் வந்து போயிட்டாவே என்ன அர்த்தம்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக காலம் போக போக என்ன நடக்கும்? பாவங்கள் அங்கே நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு சென்ட்ரல் பிளேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா மக்கள் எங்கே அதிகமாக வந்துட்டு போகிறாங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா பாவமும் அதிகமாக நடந்தேறதுக்குண்டான வாய்ப்புகள் அங்கே அதிகம். அதே தான் இந்த ஷீலோங்கிற இடத்துலையும் கூட கடவுளுடைய ஆசரிப்பு கூடாரம் நிறுவனத்துக்கு அப்புறமாக ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஈஸி அக்சஸ் பண்ணுவதற்காக நிலங்களோ வீடுகளோ தங்குவதற்கு உண்டான காரியங்களோ வியாபார ஸ்தலங்களோ எதை நோக்கி அங்கே மையப்படுத்திட்டாங்க? இந்த சீலோங்கிற இடத்துல மையப்படுத்திட்டாங்க. குறிப்பாக லேவியர்கள் தங்கணும், ஆசாரிகள் தங்கணும், மற்ற ஜனங்கள் தங்கணும். இதை மையமாக இருந்துச்சுன்னா எல்லா ஜனங்களும் அக்சஸ் பாயிண்டாக வந்துட்டு போகணும். அப்படிங்கும்போது இந்த சீலோங்கிற இடம் என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ திருச்சி எடுத்துட்டிங்கன்னா பஞ்சப்பூர் எடுத்துக்கலாம். பஞ்சப்பூர் இப்போ ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இப்போ சுற்றியில் என்ன ஆயிடுச்சு, டோட்டல் அதோடைய வேல்யூஷனே மாறிடுச்சு. எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க, ஆக்குபை பண்ணுறாங்க. ஜனங்களுடைய பாவங்களும் அசுத்தமாகுது. அசுத்தமானதுனால அந்த சீலோங்கிற இடம், குறிப்பாக ஆசரிப்பு கூடாரம் நிறுவக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதி அசுத்தமாக மாறுது. குறிப்பாக சொல்லும் பொழுது அதனுடைய புனித தன்மை அங்கே கெட்டு போக அங்கே ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போது அது வரைக்கும் இருந்திருக்கிற விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மாறுது. இதைத்தான் ராஜாக்களுடைய முடிவின் காலப்பகுதியில் எரேமியா தீர்க்கதரிசி ஏற்கனவே என்ன பண்ணுறாருன்னா நடந்து ஏறின ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறார். வசனம் நீங்கள் படிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எரேமியா 7:12.
நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின ஆ, சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் ம். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். இது ஆக்சுவலாக தனி ஒரு பாடம். ஷீலோங்கிற ஒரு பாடமே நம்ம தனியாக நம்ம கொண்டு போகலாம். என்ன சொல்கிறாருன்னா எரேமியா தீர்க்கதரிசி, நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவிலே என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தில் பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை போய் பாருங்க. அப்போ நான் சீலோ ஒரு பொல்லாப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க. அதன் நிமித்தம் அந்த தேசத்தை அந்த இடத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னா நிர்மூலமாக்கிட்டேன். நீங்கள் அதில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று, அந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக என்ன பண்ணப்படுதுன்னா அங்கே சொல்லுகிறக்கூடிய காரியங்களாக இருக்குது. அப்படின்னா இந்த ஷீலோவில் என்ன நடந்துச்சு, இந்த புனிதத்தன்மை கெட்டு போவதற்குண்டான காரியங்கள் நடந்ததா என்று பார்க்கும் பொழுது 350 ஆண்டு கால வரலாறுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்குது. நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சில சம்பவங்கள் மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா இது நம்ம வசன பகுதிகளுக்குள்ளாக நம்ம கடந்து போக முடியாது. குறிப்பாக படிக்கும்பொழுது நியாயாதிபதிகளுடைய கடைசி ஒரு 5 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய சம்பவங்கள் முழுக்க இந்த ஷீலோ என்கிற பட்டணத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய காரியங்களாக இருக்குது. குறிப்பாக யோசுவாவுடைய காலத்துக்கு பின்பாக தான் இந்தவனுடைய காரியங்கள், இந்த ஒரு ஆக்டிவிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமாக அங்கே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில் அங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனங்கள் நீங்கள் படிங்க. நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 28. ஆரோனின் குமாரனாகிய ஏலேயாசரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள். அப்போ இந்த இடத்துல யார் வராங்கன்னா இந்த ஒரு பெயர்கள்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்ப யார் வராரு? எலியேசனுடைய குமாரனாகிய பினகாஸ். பினகாசன் யாரு? அந்த ஆண்டுக்குரியான பிரதான ஆசாரியன். ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்வதற்காக சீலோவில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் எப்படி போய் வேண்டுதல் செய்கிறாரு? என்ன வேண்டுதல் செய்கிறாரு? நாங்கள் பென்யமின் புத்திரரோட யுத்தம் பண்ண புறப்படலாமா? பென்யமின் புத்திரர் யாரு? அவங்களே தான். அதாவது 12 கோத்திரத்துக்கு பங்கிடப்படப்பட்ட அந்த 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோத்திரம் தான் இந்த பென்யமின் கோத்திரம். இந்த 11 கோத்திரமும் விரோதமாக ஒரு கோத்திரத்துக்கு விரோதமாக போலாமான்னு அங்கே என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சீலோ என்கிற இடம் எவ்வளவு தன்னுடைய புனித தன்மையை இழந்து போயிருக்குங்களுடைய உதாரணம் தான் அங்கே இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அங்கே பென்யமின் புத்திரருடைய காரியங்கள் நமக்கு வசனங்கள் நிறைய இருக்குது, நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நியாயாதிபதியின் புஸ்தகம் நீங்கள் முழுவதும் நீங்கள் அந்த கடைசி விஷயங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு பகுதிகளுக்குள்ளாக நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம். இந்த பென்யமின் புத்திரர் என்ன பண்ணிட்டாங்க? அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியனுடைய ஊழியம் செய்திருக்கக்கூடிய லேவியர்களுடைய மறுமனையாட்டி அந்த வழியாக கடந்து போகும் பொழுது அநேக பென்யமின் புத்திரர்கள் அந்த ஸ்திரீயை என்ன பண்ணாங்கன்னா பலவந்தம் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு புனிதத்தன்மையை கெடுத்து போக பண்ணாங்க. அதன் நிமித்தமாக இந்த ஜனங்களோடு என்ன பண்ணாங்கன்னா ஆப்போசிஷனில் வந்து மற்ற கோத்திரங்கள் பென்யமின் புத்திரரோட வந்து அதற்கு விரோதமாக எழும்பி கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் புருஷர்களை மட்டுட்டு மீது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டுட்டாங்க. இது எல்லாமே உங்களுக்கு வரலாறுல நீங்கள் படிக்கலாம். குறிப்பாக இதோடைய காரியங்கள் எப்படி நடந்துருச்சு? லேவியர் யாரு? கடவுளுக்கு உண்மையாக வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள். ஆசாரியர்களுக்கே இந்த நிலைமைன்னா, குறிப்பாக ஷீலோவில் இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கே இந்த நிலைமைனா மற்ற ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அப்போது அந்த சீலோ எப்படி இருக்குன்னா ஒரு தன்னுடைய புனிதத்தன்மையை இழந்து போகக்கூடிய ஒரு இடமாக அது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. அதை தான் அங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம். இதை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா இன்னொரு சம்பவங்கள் நமக்கு தெரியும். சாமுவேலுடைய காலத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். சாமுவேலுடைய அண்ணா என்ன பண்ணுறாங்க? ஏலி ஆசாரியனாக இருக்கிறார். ஏலி ஆசாரியனாக இருக்கும் பொழுது யார் போகிறாங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக? இது எங்கே நிற்கிது? இந்த ஆசரிப்பு கூடாரம் ஷீலோவில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க? அண்ணால் அழுது ஜெபிக்கிறாங்க. ஆனால் அழுது ஜெபிக்கிறத ஏலி என்ன தான் சொல்கிறார்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான்
மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். போதும். அப்போ ஏலி என்னதான் கேட்குறாங்க அண்ணாள்கிட்ட, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? இது ஒரு ஸ்திரீ வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்து தன்னுடைய இருதயத்தை இங்க ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏலி என்ன கேட்குறாரு? எது வரைக்கும் நீ வெறிச்சிருப்ப? அப்பனா என்ன அர்த்தம்? அந்த காலகட்டத்தில் ஸ்திரீகளும் என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த ஒரு குடித்தனத்துக்குள்ளாக ரொம்ப கீழ்நோக்கி அங்கே போயிட்டு இருக்கிறாங்களுடைய அடையாளம் தான் ஏலி என்ன பண்ணுறாருன்னா அது ஒரு வெளியாக்குறார். அப்பா நீ என்ன எது வரைக்கும் நீ குடிச்சு இப்படி அழுந்துட்டு இருப்ப? அப்பா சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் குடிக்கல, அது பண்ணல, இது பண்ணல, என் இருதயத்தை நான் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன்னு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஏலிக்கும் அண்ணாளுக்கும் நடந்த சம்பாஷணைகள் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். குறிப்பாக இந்த சீலோங்கிற இடம் தன்னுடைய புனிதத்தன்மையை எப்படி அங்கே இழந்து போயிட்டாங்க என்பதைத்தான் நாம் இங்கே மையப்படுத்தி கூட காட்டுகிறோம். மிக முக்கியமாக இந்த ஒரு காலப்பகுதியில் கடந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு பெனகாஸ் வராரு. இவர் யாருன்னா ஒரு பெனகாஸ் வரார். வசனம் நீங்கள் படிக்கலாம். இவர் யாருன்னா ஏலியுடைய பையன் வராரு. 2 பேர் வராங்க. ஏலியுடைய பசங்க யார்? ஓப்னி மற்றும் பெனகாஸ். என்ன பேரா சொல்கிறவன்னு யோசிக்காதீங்க, நம்ம இதுக்குண்டான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த ஓப்னி பெனகாஸ் வராரு. இவர் யாருன்னா பலிகளை செலுத்தி தந்தந்த இடத்துல பிரதான ஆசாரியனுடைய காரியங்களை என்ன பண்ணுறாருன்னா செஞ்சுட்டு வராங்க. இந்த டைமில் இஸ்ரேலுக்கு விரோதமாக பெலிஸ்தீர் யுத்தம் பண்ண வராங்க. யுத்தம் பண்ண வரும் பொழுது அவளுக்கு விரோதமாக எழும்பி 4000 பேர் அவங்க நண்பர்களோடு சேர்ந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. இந்த டைமில் பெலிஸ்தீருடைய ஆக்கிரமிப்பு அங்கே அதிகமாகுது. இஸ்ரேல் ஜனங்களுடைய கை என்ன ஆகுதுன்னா கீழே போயிடுது. கீழே போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் ஜனங்கள் தோற்று போகக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்குள்ளாக அவங்க கடந்து வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது இந்த போரில் நம்ம என்ன பண்ணணும்? வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதற்கு உண்டான யுக்தி என்னதான் இல்லை நம்மக்கிட்ட இல்லை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னதான்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரம். அப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி இருக்கு. உடன்படிக்கை பெட்டிங்கிறது சொல்லும் பொழுது கடவுள் வாசம் பண்ணக்கூடிய இடம், கடவுள் நம்மோடு பேசக்கூடிய ஒரு இடம், கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பகுதினா அது இந்த உடன்படிக்கை பெட்டி தான். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணிட முடியும்? பெலிஸ்தீருக்கு விரோதமாக நாம் வின் பண்ணிட முடியும். இது யார் நினைச்சாங்க? பெனகாஸ் நினைச்சார். ஓப்னே மற்றும் பெனகாஸ் 2 பேர் நினைக்கிறாங்க. அந்த டைமில் யார் ஆசாரியனா இருந்தார்? ஏலி ஆசாரியனா இருக்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடார பிரயாணத்தில் நடந்துட்ட சம்பவங்களில் ரொம்ப 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 மோசமான ஒரு சம்பவம்னா இந்த சம்பவம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமாக என்ன நடந்துச்சுன்னா வசனம் நீங்கள் படிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 படிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். போதும். அப்போ பெலிஸ்தர்கள் என்ன ஆயிட்டாங்க? ரொம்ப ஆப்போசிஷனில் நிற்கிறாங்க. ரொம்ப அந்த நீங்கள் வசனம் நீங்கள் படிச்சிங்கனாலும் தெரியும். ரொம்ப என்ன ஆயிட்டாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிட்டாங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கையை பெட்டியை யார் தூக்கிட்டு வந்துட்டாங்க? ஆசாரியர்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வரும்பொழுது இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? எப்படியும் இந்த போரில் நம்ம வின் பண்ணிடுவோம். காரணம் நம்மகிட்ட என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி இருக்குது. நேராக கொண்டு போகிறாங்க. என்ன ஆயிடுச்சு? பெலிஸ்தர்கள் ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. ஏன்னா என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய கடவுளாகிய கருதப்படக்கூடிய உடன்படிக்கையை கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு இனிமேல் வெற்றி இல்லை. இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம்? நம்மளோட சொந்த பலத்தில் நாம் இன்னும் என்ன பண்ணுவோம்னா போராடுவோம் என்று போராடினாங்க. வெற்றி பெற்றாங்க. உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றினாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி இப்போ யாருக்குள்ள போயிடுச்சு? வசனம் தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3ஆம் வசனம். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கடவுள் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார். பாருங்க, இந்த இடத்துல நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்று சொல்லி பெலிஸ்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பெட்டி என்ன பண்றாங்க? தூக்கிட்டு வர்றாங்க. வசனம் நீங்க படிங்க. நடந்த விஷயங்கள் என்னன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள் நீங்க படிங்க. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பெனகாசும் ஆண்டார்கள். அப்ப தேவனுடைய பெட்டி என்ன பண்ணப்பட்டுச்சு? பிடிக்கப்பட்டுச்சு. பிடிச்சிட்டா என்ன என்ன அர்த்தம்? கடவுளுடைய அந்த ஒரு முழுமையான தன்மை அங்கே இழந்து போயிடுச்சு. தூய தன்மை அங்கே என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா ஷீலோவில் இழக்கப்பட்டது மாத்திரமல்ல, கடவுள் வாசம் பண்ணின அந்த இடம்
டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. பெலிஸ்தீர் கையில் இப்போ என்ன போயிடுச்சு? உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? உடன்படிக்கை பெட்டி போனுச்சுன்னா கடவுள் சும்மா இருப்பாரா? அதற்கு காரணமானவர்கள் யாரு? ஓப்னி மற்றும் பெனகாஸ் 2 பேருமே கடவுள் என்ன பண்றாருன்னா அடிச்சிடறாரு. 2 பேருமே அதே இடத்துல சாகுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்தவங்க உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சு. ஏலி ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரா? தன்னுடைய கூடாரத்துல வெளியில கத்தி கூப்பாடு போறாரு, ஐயோ கடவுளுடைய பெட்டி ஆகிய உடன்படிக்கை பெட்டி இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்களே. அவருக்கு அறிவிக்கப்பட்டன்னா அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. கடவுளுடைய பெட்டி இல்லாத இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோமே. செய்தி வருது, உங்களுடைய 2 குமாரர்களும் என்ன பண்ணப்பட்டாங்க? அங்க சாகடிக்கப்பட்டாங்க. அவர் அதற்காக வருத்தப்பட்டாரானா? அதற்காக அவர் வருத்தப்படல. கடவுளுடைய பெட்டி மீண்டுமாக ஆசரிப்பு கூடாரத்துல வரல, அது பெலிஸ்தீர் கைக்குள்ளாக பிடிக்கப்பட்டு போயிடுச்சு என்கிற அந்த ஒரு வருத்தம் அங்க இருந்துச்சு. ஆனாலும் அங்க ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, வயது முதிர்ந்தாரு கீழே விழுந்து தன்னுடைய புறணி முறிந்து அவர் மரித்து போகிறார். அப்ப ஏலியும் என்ன பண்றாருன்னா, கடவுள் என்ன பண்றாருன்னா, கடவுள் அறிக்கையாக அவரும் என்னன்னா மரிச்சு போயிறார். அப்ப பிரதான ஆசாரியர் தங்களுடைய ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரத்தை சரியாக அங்க நிர்வகிக்கல, சரியாக நடத்தல. அதனால அவருடைய பிள்ளைகளும் செத்து போனாங்க. அதனால அவருடைய வழிநடத்தப்பட்ட ஏலியும் என்ன பண்றாருன்னா சாகிறார் நம்ம பார்க்குறோம். இதோட வசனங்கள் நீங்க படிக்க வேணாம், அது உங்களுக்கு தொடர்ந்து படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஒரு விஷயம் அங்க ஏலியும் என்ன பண்றாருன்னா அங்க செத்துறார். அப்ப ஏலியும் அங்க இறந்துட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நாம் என்ன பண்ணோம்னா இங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவோம். இங்க என்ன நடக்குதுன்னா, சேஷ்ட புத்திர பாகம் என்ன ஆகுதுன்னா கைமாறுது. சேஷ்ட புத்திர பாகம் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்க கடந்து போகும்போது தான் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பத்தி நமக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? கடவுள் யாருக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரோ அந்தோடைய ஆசீர்வாதம் அந்த சந்ததி முழுக்க இருக்கும். ஒருவேளை அந்த சந்ததியில் இருக்கக்கூடிய ஜனங்களோ பிள்ளைகளோ தவறுகள் செய்யும் பட்சத்தில் அவர்களுடைய ஆசீர்வாதம் யாருக்கு மாற்றப்படும்? வேறொரு கோத்திரத்திற்கோ வேறொரு ஆசாரித்துவத்துக்கோ அங்கே மாற்றப்படும். குறிப்பாக நம்ம சொல்லும் பொழுது இப்போ இந்த ஷீலோங்கிற இடம் யாருக்கு சொந்தமான இடம் நம்ம பார்த்தோம்? எப்ராஹிம் கோத்திரத்திற்கு சொந்தமான இடம். இந்த எப்ராஹிம் கோத்திரம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த எப்ராஹிம் யாரு? என்ன பிரதர் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? யோசேப்புடைய பசங்க. யோசேப்புடைய பையன் யாரு? இவர் யாரு? மூத்த பையனா இளைய பையனா? எப்ராஹிம் யோசேப்புடைய இளைய குமாரன், சின்ன பையன். ஓகேங்களா? நல்லா கவனமா பாருங்க. அப்போ இந்த எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து வேற கோத்திரத்திற்கு ஆசீர்வாதம் மாறுச்சு. எந்த கோத்திரத்துக்கு ஆசீர்வாதம் போச்சு? எப்ராஹிம் கோத்திரம் இது வரைக்கும் இருக்கு ஷீலோல. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாக வேறொரு கோத்திரத்துக்கு ஆசீர்வாதம் போகுது. அந்த கோத்திரம் யார்? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மத்தியில் வரார். அப்போ எங்க மாறுது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக்சுவலா யாருக்கு தான் ஆசீர்வாதம் வந்துச்சு? யாக்கோபுடைய 12 குமாரர்கள்ல யாருக்கு தான் ஆசீர்வாதம் போகணும்? சேஷ்டபுத்திர பாகத்துல யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும்? ரூபனுக்கு தான் போகணும். ஆனா ரூபன் என்ன பண்ணிட்டாரு? தவறான ஒரு விஷயத்துக்குள்ளாக கடந்து போனதுனால ரூபனுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு போச்சு? யோசேப்புக்கு போச்சு. அப்போ யோசேப்புடைய குமாரர்களுக்கு தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் சேஷ்டபுத்திர பாகம் அங்கே காணப்படணும். அப்போ யோசேப்புடைய ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ளாக காணப்படாம அந்த யோசேப்புடைய 2 குமாரர்களில் ஒருத்தருக்கு போச்சு. யாருக்கு போச்சு? மனாசேவுக்கு போகல. மனாசேவுடைய தப்பு நிமித்தமாக அந்த கோத்திரத்தினுடைய வாய்ப்பும் கூட யாருக்கு போச்சுன்னா எப்ராஹிம் கோத்திரத்துக்கு போச்சு. வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 20லேருந்து நீங்கள் படிங்க. யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்ராஹிமும் பிறந்தார்கள். யாரு? மூத்தவன் மனாசே, இளையவன் எப்ராஹிம். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய 48 படிச்சிருங்க சிஸ்டர். 48 14 நீங்க 19 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அந்த வசனம் நீங்க படிக்கும் பொழுது 14 நீங்க படிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் மனம் மாறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராஹிமுடைய தலையின் மேல். எப்ராஹிம் யார் தான்?
இளையவனாகிய எப்ராயின் மேல் தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசுடைய தலையின் மேலும் வைத்தான். அப்போ வலது கை என்று சொல்லும் பொழுது, வலது கைங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். வேதாகமத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருத்தல் அல்லது வலது கையில் ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுதல், இந்த வலது என்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னா ஓகே, பாசிட்டிவ், கண்டினியூ, அக்ரி அப்படிங்கிற வார்த்தைக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அப்போ வலது கையை ஒருத்தர் வந்து யார் மேலே வைக்கிறாரோ அவருக்கு தான் அந்த சேஷ்ட புத்திர பாகம். அப்போ தெரிஞ்சே மனசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து தப்பாக வைக்கிறீங்க. இந்த பக்கம் யார் சொல்கிறாங்கன்னா எப்ராஹிம் வந்து இடது பக்கத்தில் இருக்கிறாரு, எப்ராஹிம் வந்து வலது பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் தெரிஞ்சு தான் நான் வைக்கிறேன், எப்ராஹிம் மேலே தான் என்னுடைய ஆசீர்வாதம் போகும். சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போகுது? எப்ராஹிம் போகுது. அதனால தான் 12 கோத்திரத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? 12 கோத்திரத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே நிறுவப்படும் என்று சொல்லும் பொழுது அவங்க எந்த இடத்த சூஸ் பண்ணாங்கன்னா இந்த எப்ராஹிம் நிலத்திற்கு சொந்தமான அந்த இடத்துல சீலோங்கிற இடத்துல அங்கே சொந்தமாக்கிட்டாங்க. அப்படி இல்லைன்னா, ஒருவேளை இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், 11 கோத்திரம் என்ன பண்ணியிருப்பாங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய கோத்திரத்துக்கு தானே இருக்குது, நீங்கள் எப்படி என்ன பண்ணலாம், வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். பட் என்ன பண்ணாரு யோசுவா, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற விஷயம், அங்கே இடத்துல அந்த ஒரு வார்த்தை அவருக்குள்ளாக கடந்து போனதுனால யோசேப்பினுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் போகணும், எப்ராஹிம் சந்ததியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பு போகும் என்று சொல்லும் பொழுது இப்போ என்ன ஆயிடுச்சு பிரதர்? அப்போ பென்யமின் கோத்திரத்தோடு யுத்தம் பண்ணாங்க, பென்யமின் கோத்திரம் போயிடுச்சு, அந்த இடத்துல ஆல்ரெடி போயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, எப்ராஹிம் கோத்திரத்துக்கு தான் அந்த ஆசீர்வாதம் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு கடந்து போயிடுச்சு. காரணம் என்ன, சீலோவுக்கு சொந்தமான இடத்த யார் ஆக்குபை பண்ணல, கவர்மெண்ட் யாரோடது, எப்ராஹிம் கோத்திரம் தான். அந்த கவர்மெண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கணும், சரியாக பராமரிச்சிருக்கணும். சரியாக பராமரிக்கக்கூடிய வேலையை அவங்க செய்யறதுனால படிப்படியாக அவங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு போய் யூதா கோத்திரத்துக்கு வந்துச்சு. புரியுதுங்களா? சரி, இது எப்ராஹிமிலிருந்து யூதா கோத்திரத்துக்கு போன ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மாறுதல். இது எங்கே நடக்குது, ஆசரிப்பு கூடாரம் அங்கே சரியாக நிர்வகிக்க முடியாதனால வந்த ஒரு காரியம். புரியுதுங்களா? சரி, இது கோத்திரத்தினுடைய காரியம். ஆசரித்துவத்தினுடைய காரியங்களை நீங்கள் கூர்ந்து கவனிச்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஆசரிப்பு கூடார ஆசாரியனுடைய வேலைகள் எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஆசாரியனுடைய வேலைகள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏலி என்ன ஆயிட்டாரு, செத்துப்பறார். ஏலி சாகும் பொழுது அவருக்கு கொடுக்குறாரு வசனம், நீங்கள் படிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31 நீங்கள் படிங்க. 2 சாமுவேல் 2:31. தாவீதின் சேவகரோ பென்யமீனரும் அப்னேரின் மனுஷர். 1 சாமுவேல் படிங்க. 1 சாமுவேல் 2:31 மேல ஸ்கிரீன்ல. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். உடனே வந்துடாது இந்த ஒரு சம்பவம். எங்க தரித்து போடும் நாட்கள் இனிமேல் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைகளுக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் உன் சந்ததி இனிமேல் என்ன பண்ண போறதில்லை, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து வர பண்ணுவதில்லை. அப்போ ஏலியினுடைய குமாரர்களில் இனிமேல் என்ன பண்ண முடியாதுன்னா ஆசாரியத்தினுடைய ஊழியத்துக்குள்ளாக வர முடியாது. அப்போ இந்த ஏலி எந்த வம்சத்தார் நம்ம படிக்கணும். சரி, அப்போ ஏலி முதல்ல இந்த ஒரு வாய்ப்பு, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலை செய்வதற்குண்டான வாய்ப்பு முதலாவது யாருக்கு இருந்துச்சு, அவங்களுடைய சந்ததியிலேருந்து தான் வரணும். அப்போ அந்த சந்ததியிலேருந்து தான் நம்ம. ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகள், என்ன ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குங்களா? 2. ஆரோனுடைய குமாரர்கள் மொத்தம் 4 பேர். 2 பேர் அந்நிய அக்னியை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்ததுனால அங்கேயே என்ன பண்ணிடுறாருன்னா கடவுள் அங்கே அழிச்சிடார். ஒன்று யாருன்னா நாதா மற்றும் அபியூத், இவங்க 2 பேர். இவங்க அந்த தேசாராங்க. அதுக்கப்புறமா ஆசரிப்பு கூடார வேலையை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா, ஒன்று எலியாசர், இன்னொன்று இத்தாமார். புரியுதுங்களா? 2 சந்ததி வராங்க. அப்போ இந்த 2 பேருமே ஊழியம் செய்கிறாங்க. பட் இந்த 2 பேரில் யார் மூத்தவர், இதில் யார் மூத்தவர் யார் இளையவர்? இத்தாமார் மூத்தவரா எலியேசர் மூத்தவரா? சரி, நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.
அப்போ இந்த 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் 2 பேரும் என்ன ஊழியம் செய்கிறாங்கன்னா, இதில் யார் ஊழியம் செய்யணும், யார் ஊழியம் செய்யலை, 2 பேருமே தங்களுடைய வேலைகளை அவங்க செஞ்சுட்டே வராங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறமாக இந்த 2 பேரில் ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா மேலே வரார், ஒருவர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கீழே போகிறத நம்ம பார்க்கணும். வசனம் நீங்கள் படிங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்கினியை கடவுளுடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது கடவுளுடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலியாசரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். எலியாசரும் இத்தாமாரும், எலியாசர் யாரு? இப்ப மூத்தவர். இத்தாமார் யாரு? இளையவர். சரி, இத்தாமார் மூத்தவர், எலியாசர் மூத்தவர். சரி, எலியாசர் இளையவர், தப்பாக சொல்லிட்டேன். அப்போ இத்தாமார் என்றும்போது இத்தாமாரில் ஊழியம் செய்யக்கூடிய அந்த வகுப்புல இருந்து மாற்றி எலியாசருடைய ஊழியத்திற்குள்ளாக அங்கே கொடுக்கணும். இதுதான் திட்டம். அப்போ அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்ன ஆச்சு? மாறுது. எப்படி எப்ராஹிம் கோத்திரத்துக்கு யூதா கோத்திரத்துக்கு மாறுதோ அதே போல் ஆசாரியம் ஊழியம் செய்யக்கூடிய இவர்களும் என்ன ஆகணும்? மாற்றணும். ஒரு மாறுதலுக்குள்ளாக அங்கே வரணும். அப்போ என்ன மாறினாங்கன்னு சொல்லும் பொழுது இதே நீங்கள் படிச்சிங்கன்னா வசனம் நீங்கள் படிக்க வேணாம், நிறைய வசனங்கள் நீங்கள் படிக்கலாம். ஏன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. 1 சாமுவேல் புஸ்தகம் நீங்கள் படிக்கும் பொழுது சவுல் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இத்தாமார் வம்சத்தில் இருக்கக்கூடிய 85 ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசாரிய உடைகள் போட்டிருக்கக்கூடிய 85 பேரை சவுல் என்ன பண்ணுறாருன்னா கொலை செய்கிறார். கடவுள் அனுமதிக்கிறார். அது ஏன்? அவங்க யார்? இத்தாமார் வம்சத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள். இத்தாமார் வம்சத்தாருடைய ஆசாரியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாருன்னா வெளியே அங்கே என்ன பண்ணுறாருன்னா எடுக்கிறார். நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா ஒருத்தர் வரார். யார்னா அபியத்தார் வரார். வசனம் நீங்கள் படிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்படியே கடவுள் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கடவுளுடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டார். பாருங்க, இந்த இத்தாமார் ஊழியத்தில் இருக்கக்கூடிய சாலமோன் என்ன பண்றாருன்னா, இந்த அபியத்தார் அவருடைய காலப்பக்கத்தில் யார் ஆசாரிய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா அபியத்தார். நான் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பின்னாட்களில் ஆரோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சாலமோன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் யார் யார் ஆசாரிய ஊழியம் செஞ்சாங்கங்கிற ஒரு லிஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒரு ட்ரீயோடைய பிக்சர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சாலமோனுடைய காலத்தில் யார் ஆசாரிய ஊழியம் செய்கிறாருன்னா இந்த அபியத்தார். இந்த அபியத்தார் கடவுளுடைய ஊழியத்தை செய்யாதபடிக்கு அந்த அவர் ஒன்றும் தப்பு பண்ணலை. பட் என்ன பண்ணிட்டாரு? அந்த இடத்துல அவருடைய இருக்கக்கூடாது. அது அவருக்கு பதிலாக யார் வரணும்னா எலியாசருடைய வகுப்பில் இருக்கக்கூடிய சாதோக் அங்கே என்ன பண்ணோம்னா அங்கே வரணும். அப்போ சாலமோனுடைய காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது போது ஆசாரிய ஊழியம் செஞ்சது யாருன்னா சாதோக். இவர் யாரு? எலியாசருடைய வம்சப்பட்டணம். இது எப்படி அறிஞ்சிக்கலாம்னா வம்ச வரலாறு நீங்கள் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய வம்ச வரலாறு பட்டியல் இருக்குது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நீங்கள் படிங்க. 1 ராஜாக்கள் 2:35. அவனுக்கு பதிலாக ராஜா யோதாவின் குமாரன் பெனேயாவை ராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சாதோக்கை அபியத்தாரின் ஸ்தானத்திலும். இப்ப என்ன ஆகுது? இந்த சாதோக் யாரு? எலியாசனுடைய வம்சம். அபியத்தார் யாருன்னா இத்தாமாருடைய வம்சம். புரியுதுங்களா? அப்போ இத்தாமார் வம்சத்தில் இருக்கக்கூடிய ஏலியினுடைய அந்த வம்சத்தில் கீழே வராரு. இத்தாமார் வம்சத்தில் ஏலி வராரு. ஏலியுடைய வம்சத்தில் அபியத்தார் வராரு. அபியத்தார் அந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்துட்டு சாலமோன் அங்கே ஆலயம் கட்டும் பொழுது எந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை கொண்டு வந்து நிற்கிறாருன்னா, எந்த ஆசாரித்துவத்தில் இருக்கிறாருன்னா அது யாருன்னா எலியாசருடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய சாதோக்கை என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஆசாரியம் ஊழியம் செய்வதற்குண்டான விஷயங்கள் வராரு. புரிஞ்சிங்களா? அப்போ சேஷ்ட புத்திர பாகம் எதனால் அங்கே மாற்றம் வருதுன்னா ஷீலோவில் நடந்துட்ட அந்த மிகப்பெரிய ஒரு கலவரம் அல்லது ஷீலோவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கடவுளுக்கு விரோதமாக செய்திட்ட அந்த செயல்முறைகள் எல்லாமே கடவுளுக்கு விரோதமாக போய் ஒரு சேஷ்ட புத்திர பாகமுமே அங்கே என்ன ஆகுதுன்னா மாறுகிறது நம்ம பார்க்கணும். குறிப்பாக மூத்த குமாரர்களுடைய அந்த ஒரு சேஷ்ட புத்திர பாகத்துடைய பங்கு இளைய குமாரர்களுக்கு அங்கே மாறுது. அந்த சேஷ்ட புத்திரம் அவங்களுக்கு மாறி போகுது. இப்போ ஆசரிப்பு கூடாரத்துடைய ஷீலோவுக்கு அப்புறமா எங்கே வரோம்னா தாவீது வரார். இப்போ ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, என்ன இல்லை? உடன்படிக்கை பெட்டி இல்லை. சவுலுடைய காலப்பகுதி முழுக்க நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்ன இல்லை? கூடாரம் இருந்துச்சு. கூடாரத்தில் என்ன நடக்கும்? பலி நடக்கும். ஆனால் பாவ நிவாரண பலியில் போயிட்டு பலி செலுத்துவதற்கு உடன்படிக்கை பெட்டி முன்பாக இருக்கக்கூடிய காரியங்களில் கடவுள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருந்துச்சான்னா
அங்கே இல்லை. புரியுதுங்களா? அப்போ தாவீதுடைய காலப்பகுதியிலும் கூட என்ன இல்லை, சவுல் ட்ரை பண்ணார் அந்த உடன்படிக்கையை பற்றி எப்படியாவது கொண்டு வந்துன்னு சவுல் ட்ரை பண்ணார். பட் கிடைச்சிச்சானா இல்லை. அதுக்கப்புறமா யார் வர்றாங்க? தாவீது வர்றார். தாவீது என்ன ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உடன்படிக்கையை பற்றிய நான் இருக்கக்கூடிய காலத்துக்குள்ளாகவே கொண்டு வந்துடணும்னு நினச்சார். நினச்சதுனால என்ன பண்ணார்னா தான் ஆண்ட 30 வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணார். 30 வருஷம் வரைக்கும் அந்த உடன்படிக்கை பற்றியை கொண்டு வர முடியல. 30ஆவது வருஷத்துக்கு அப்புறமாக மீண்டுமாக என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு ஆலயத்திற்குள்ளாக அந்த தேவனுடைய பெட்டியை, கடவுளுடைய பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரார். இது எங்கேருந்து கொண்டு வராருன்னா கீரியாத் மற்றும் யாயாரியம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட தாவீது ஆண்ட 30 வருஷத்துக்கு அப்புறமாக இந்த ஒரு காரியம் அங்கே நடக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இவர் எங்கே வராரு? கொண்டு வரார். வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வசனம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, படிக்க வேண்டாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1:4, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1:5 நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த கொண்டு வரார் எங்கேருந்து கொண்டு வராருன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் நான் சொல்லலை. ஏன்னா நான் இந்த ஒரு விஷயம், இந்த அபியத்தார் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, சவுளுடைய நாட்கள் பிறப்பு. இந்த இடத்துல அந்த ஆசரிப்பு கூடாரம் ஷீலோவிலிருந்து மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா அங்கே தெய்வத்துடைய தன்மை, கடவுளுடைய தன்மை அங்கே இழந்து போனதுனால ஷீலோவில் அதோடைய இடம் மாற்றப்பட்டு எங்கே போச்சுன்னா கிபியோன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிபியோன். கிட்டத்தட்ட எப்படின்னா ஷீலோவுக்கு ஒரு மிக அருகாமையாக இருக்கக்கூடிய இடம் தான் கிபியோன்கிற இடம். இந்த கிபியோனில் தான் சாலமோனுக்கு கடவுள் என்ன பண்ணார்னா தன்னுடைய ஞானத்தை கொடுத்தார். இது எந்த இடத்துல கொடுக்கப்பட்டுச்சுன்னு நீங்கள் வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா பின்னாட்களில் நிறைய வசனங்கள் நீங்கள் படிக்கலாம். அது எங்கே கொடுக்கப்பட்டுச்சுன்னா சாலமோனுக்கு ஞானம் கேட்டார். அந்த ஞானம் கொடுத்த இடம் கூட இந்த கிபியோன் இருக்கக்கூடிய இடப்பகுதி. அப்போது ஃபஸ்ட்டு கில்கால், 2வது ஷீலோ, 3வது கிபியோன். ஸோ இப்போ இந்த கிபியோனில் அங்கே ஆசரிப்பு கூடாரம் ஒரு சில ஆண்டுகள் அங்கே இருந்துச்சு. சவுல் ஆளுகை செய்யும் போது கூட, சவுல் வந்துட்டதுக்கு அப்புறமா கூட தாவீது ஆளுகை செய்யும் பொழுது ஆசரிப்பு கூடாரம் எங்கே தான் இருந்துச்சுன்னா இந்த கிபியோனில் தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்படி ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன இல்லை? உடன்படிக்கை பெட்டி இல்லை. கடவுள் வாசம் பண்ணக்கூடிய அல்லது கடவுள் பேசக்கூடிய அந்த ஒரு இடம் அங்கே காணப்படலை. அப்போ தாவீது வரார். தாவீது உடன்படிக்கை பெட்டியை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கொண்டு வரார். அந்த கொண்டு வரும் பொழுது எங்கேருந்து கொண்டு வராருன்னு சொல்லும் பொழுது ஓபேத்யேதுடைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரார். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. திரும்பவும் எங்கே வராருன்னா கீரியாத் யாயேரிம்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொண்டு வரார். கொண்டு வந்து இவர் எங்கே தான் வைக்கிறார்? இவர் ஆளுகை செஞ்ச இடம் இது எருசலேம் பட்டணம் தான். பட் எருசலேம் பட்டணத்தில் தான் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து இவர் ஒரு கூடாரத்தை நிறுவுறார். அப்போது ஒரே தேசத்தில் 2 விதமான கூடாரம் நிறுவப்பட்டுச்சு. ஒன்று உடன்படிக்கை பெட்டி இல்லாத உண்மையான ஒரு ஆசரிப்பு கூடாரம், மோசே மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரம் கிபியோனில் இருக்குது. இன்னொன்று தன்னுடைய அந்த ஒரு தெய்வீக தன்மை அங்கே இழந்து போகக்கூடாது. கடவுள் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்குவோம், கடவுளுடைய ஆலயத்தை நான் கட்டணும் என்று சொல்லி அவர் இடத்தை உருவாக்கணும் என்று சொல்லி தாவீதுக்கு அங்கே பண்ணப்பட்டுச்சு. உன்னுடைய கைகள் ரத்தம் படிந்ததாக இருந்ததுனால உன்னுடைய பிள்ளை அந்த ஒரு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லும் பொழுது தாவீது என்ன முடிவு பண்ணுறாருன்னா இந்த உடன்படிக்கையை பெட்டியை பராமரிப்பதற்குண்டான ஒரு கூடாரம் போட்டு இங்கே ஒரு ஆசாரியன் ஊழியம் செய்கிறாரு, அங்கேயும் ஒரு ஆசாரியன் ஊழியம் செய்கிறார். புரியுதுங்களா? அப்போ ஒரே நேரத்தில் 2 விதமான ஆசரிப்பு கூடாரம் ஒரே நேரத்தில் அங்கே நிறுவப்படுகிறது என்று நாம் பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு விஷயம் எது வரைக்கும் தாவீதுடைய காலப்பகுதி வரைக்கும் அங்கே வந்து முடிகிறது. அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் 2 விதத்தில் அங்கே முடியுது. இதோடைய முடிவுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு வசனம் நீங்கள் படிச்சுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கடவுளின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாமே வந்துருச்சு. எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக உடன்படிக்கை பட்டி வந்துருச்சு. இங்கே ஒரு ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டுருச்சு. கிபியோனில் இன்னொரு ஆசரிப்பு கூடாரம். இப்போ சாலமோன் கட்ட வேண்டிய எல்லா காரியங்களும் வந்துருச்சு. பட் இந்த வசனத்தில் ஒரு தவறு இருக்கு. கண்டுபிடிக்க முடியுதுங்களா? இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் எத்தனை வருஷம் இருக்கணும்? சரி, எக்ஸாம்பிள் நம்ம போடலாம். வனாந்திர பிரயாணம் எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம் என்று சொல்லும் பொழுது வனாந்திர பிரயாணத்திலிருந்து நியாயாதிபதி காலங்கள் எத்தனை வருஷம்?
நியாயாதிபதி காலங்கள் மட்டும் எத்தனை வருஷம்? யோசுவாவிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, யோசுவாவிலிருந்து ராஜாக்களுடைய காலங்கள் வரைக்கும். புரியுதுங்களா? அது ஒரு காலப்பகுதி. சரி, அதுக்கப்புறமா 3 அரசர்கள் ஆளுகை செய்கிறாங்க. ஒன்று சவுல், தாவீது, சாலமோன். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறார். ஓகேங்களா? அப்போ 80 வருஷம் இங்கேயே போச்சு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? ஒரு 40. நியாயாதிபதி காலங்கள் 450. கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? தாவீது முடிஞ்சிச்சு. 490. நியாயாதிபதி காலங்கள் எடுத்திங்கன்னா 40 வருஷம். சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய அந்த ஒரு காலப்பகுதி 40 வருஷம். இப்படி நீங்கள் கடந்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட 570 வருஷங்கள், கிட்டத்தட்ட 580 வருஷங்களுக்கு பதிலாக இவங்க எப்படி அங்கே பிரிண்ட் ஆகிருக்குன்னா 480 வருஷம். 580ங்கிறதுக்கு பதிலாக 480. அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து சாலமோன் கட்டப்பட்ட அந்த தேவாலயம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதி எத்தனை வருஷம்னா 580ங்கிறதுக்கு பதிலாக 480 என்பதை அங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ இது நீங்கள் படிக்கணும்னா ரொம்ப டீப் ஸ்டடி தான். ஏன்னா எபிரேயருடைய அந்த வார்த்தைகள், அந்த சிம்பிள்ஸு, அந்த வவல்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இப்படி போடுவோம், அவங்க ஒன்று மாதிரி போடுவாங்க. இது எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஒன்றுங்கிற எழுத்துக்கு அங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது 580க்கு பதிலாக 480 என்கிற அந்த ஒரு விஷயங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கு. ஸோ அப்போ சாலமோனுடைய தேவாலயம் அங்கே ஆரம்பிச்சிச்சு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. போதும். அப்போ சாலமோனுடைய தேவாலயம் எத்தனை வருஷம் கட்டப்பட்டுச்சு? 7 வருஷம் இந்த தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. தேவாலயம் கட்டதுக்கு அப்புறமாக பிரதிஷ்டை பண்ணப்படுது. பிரதிஷ்டை பண்ணும் பொழுது பிரதான ஆசாரனாகிய சாதோக் என்ன பண்ணுறாருனா அங்கே உள்ளே வராரு. இவர் யார்? எலியாசருடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய சாதோக் அங்கே என்ன பண்ணுறாருனா வரார். யூதா கோத்திரம் அங்கே ஆளுகை செய்வது. தாவீது யூதா கோத்திரத்துக்குள்ளாக வந்து யூதா கோத்திரத்தின் வழியாக சாலமோனுடைய தேவாலயம் அங்கே கட்டப்பட்டு சாலமோனுடைய தேவாலயம் எருசலேமுக்குள்ளாக நிறுவப்படுகிறது. இந்த தேவாலயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எங்கே ஆரம்பிக்குது? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வரலாறு எகிப்திலிருந்து வந்துட்டு அந்த வனாந்திர பிரயாணத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட அந்த ஆலயம், அந்த லிட்டரலாக டிஸ்மேன் பண்ணப்பட்ட அந்த ஆலயம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்கிது. அதுதான் சாலமோன் கட்டின தேவாலயம், கடவுள் வாசம் பண்ணக்கூடிய இடம். அதான் என்ன சொல்றாரு? நான் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆனால் என்ன கண்டிஷன்? என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் கை கொண்டா இந்த தேவாலயத்தில் நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். அப்போ இந்த தேவாலயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானா கண்டிப்பாக முக்கியம். இயேசு கிறிஸ்துவினுடைய 1ஆம் வருகையில் எங்கே போகிறாரு? தேவாலயத்தில் போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாரு? அந்த தேவாலயத்தை பற்றி, தேவாலயம் கடவுள் வாசம் பண்ணக்கூடிய இடம் சொன்னார். அந்த வார்த்தையை, என்னுடைய வீடு என்ன வீடு? ஜெப வீடு. என் வீடு ஜெப வீடு என்று எண்ணப்பட்டிருக்க இதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கள்ளர் குகைகள் ஆகிட்டீங்களே. அப்ப அப்படிப்பட்ட கடவுளுடைய வீடை எப்படி வச்சிருந்தாங்க? அதுக்கப்புறம் இந்த தேவாலயத்தை குறித்ததான விஷயங்கள் தான் பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் வரும் பொழுது அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. எஸ்ராவுடைய பீரியட்ல அங்க மீண்டுமாக கட்டப்பட்டுச்சு. 2ஆம் தேவாலயம் உருவாகுது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த தேவாலயம், இந்த தேவாலயத்தை நான் என்ன பண்ணுங்க? இடித்து போடுங்க. நான் என்ன பண்ணுவேன்? 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன். அவர் அவருடைய ஆலயம். எப்போ கடவுள் நம்மோடு வந்து தங்கினாரோ அப்போ நம்முடைய ஆலயம் அவருடைய ஆலயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலயத்திற்குள்ளாக கடவுள் என்ன பண்ணுறாருன்னா தங்குறார். ஆனால் பழைய ஏற்பாடுல என்ன ஆயிடுச்சு? இந்த ஆலயம் ஒரு இடத்துல இல்லை. ஃபஸ்ட்டு கில்கால், 2வது ஷீலோ, 3வது கிபியோன், கடைசியாக எருசலேம். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் நம்மளும் எப்போ நம்ம உடன்படிக்கை செஞ்சுட்டு நாமளும் வரோம், நம்முடைய ஆலயம் என்ன ஆயிருக்கு? காலங்களைப் போல மாற்றப்பட்டு கொண்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன நினச்சிடறோம்னா அநேக நேரங்களில் கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார், கடவுளுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கு, கடவுள் என்னோட கூட பேசிட்டு இருக்கிறார், எனக்கு மாத்திரம்தான் கடவுளுடைய ஆவி இருக்கு என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டோம்னா நிச்சயமாகவே என்ன ஆயிடுச்சு? அங்கே சேஷ்டபுத்திர பாகம் மாறுனுச்சு.
எப்ராஹிமுடைய கோத்திரத்துக்கு வர வேண்டியது யூதா கோத்திரத்துக்கு போச்சு. இத்தாமார் வம்சத்தில் இருக்கிற ஏலி வம்சத்தில் இருக்கக்கூடிய இத்தாமார் வம்சத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தூக்கி எலியாசருடைய வம்சத்துக்கு கொடுத்தது போல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரீடத்தை பிதாவாகிய யாவே கடவுள் சீக்கிரமா என்ன பண்ணிடுறோம்னா எடுத்து போட முடியும். இது நம்ம படித்திருக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். பட் பாடம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பட் அதில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு வசனம் நீங்கள் படிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் தான் சரி, நான் தான் கரெக்டு, என்னுடைய வார்த்தைகள் தான் சரி, மற்றோட வார்த்தைகள்லாம் இல்லை, கடவுளுடைய வார்த்தைகள், நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா, நான் எந்த அளவுக்கு நடந்து வந்திருக்கிறேன்னு தெரியுமா, என்னுடைய ஊழியங்கள் தெரியுமா, நான் எப்போ வந்தவன் தெரியுமா, தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் என்ன ஆயிடுவானா விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துல கடவுள் டைரக்டா முகமுகமாக நடத்திட்டு வந்த அந்த நேரங்கள்லயே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வழி விலகி போயிட்டாங்க. நம்ம எல்லாம் ரொம்ப எப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்முடைய ஆயுசு நாட்கள் ரொம்ப கம்மி. கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள்ல நம்முடைய ஜீவியம் எப்படியாக இருக்குது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கணும். இன்னொரு வசனம் நீங்க படிங்க. சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் பக்கத்துல இருக்கிறவங்க கூடிய 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும், 1000 என்பது சபை வாய்ப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிற கொஞ்சம் ஜனங்கள் முன்னாடி கீழே விழுந்து போனாலும், திரள் கூட்டமாகிய 10,000 பேர் ஒரு பெரிய கூட்டம் இந்த பக்கம் விழுந்து போனாலும் அது உன்னை அணுகாதபடிக்கு உன்னுடைய ஓட்டத்தை சரியா ஓடும் பொழுது மாத்திரம்தான் ஜீவ கிரீடத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். இல்லைன்னா நிச்சயமா என்ன பண்ண முடியாதுன்னா நம்முடைய கிரீடம் நமக்காக இல்லை. ஒருவேளை நம்ம கூட ஓடுறவங்க நமக்கு முன்பாக ஓடி அந்த பந்தய பொருளை ஈஸியா லக்கை நோக்கி தொடர்ந்து கொள்ள முடியும். நாம் நினச்சிக்கலாம், நான் ரொம்ப சீக்கிரமாக நான் புது சிருஷ்டியுடைய அங்கங்களாக மாறிட்டேன், மீதி எல்லாமே இப்போ வந்தவங்க நினச்சிக்கலாம் நம்முடைய எண்ணங்களில். ஆனால் என்ன கடவுளுடைய வாய்ப்பு என்னன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. பிந்தினோர் முந்தினோரையும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் சொல்லும் பொழுது உயிர்த்தெழுதல் மட்டும் இல்லை, நம்முடைய ஓடுகிற ஓட்டத்திலும் கூட இருக்குது. அதனால தான் நம்முடைய கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நீங்கள் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டேரு. ஆமா, நம்முடைய கிரீடம், நம்முடைய சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய கிரீடம் முற்பலன்கள், முற்பிதாக்கள் சொல்லும் போது முற்பலன்கள் எப்படி அவங்க சொல்றாங்களோ நாமும் முற்பதனானவர்கள். எப்படின்னா இயேசு கிறிஸ்து முன்னானவர்கள், அவர் தான் நம்பர் 1. நாமும் என்னன்னா முன்னானவர்கள் முதலாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நம்ம அந்த வாய்ப்பை இழந்து போனோம்னா எப்படி அங்கே சேஷ்டபுத்திரபாக மாறுனுச்சோ நம்முடைய கிரீடமும் இன்னொருக்குள்ளாக ஈஸியாக கடந்து போகிறவராக மாறிடும். ஸோ காலம் வேணுமா நம்ம கடந்து வந்திருக்கலாம். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம், 1 வருஷம். பட் காலங்கள் ரொம்ப முக்கியம் கிடையாது. அந்த காலத்தில் நாம் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை, கடவுள் வாசம் பண்ணக்கூடிய இடத்தை எப்படி நம்ம வச்சிருக்கிறோம், கடவுளை வாசம் பண்ண இடத்தை நம்ம சரியாக பராமரிக்கிறோமா, அந்த இடத்தை நம்ம சுத்திகரித்து வைத்திருக்கிறோமா, அந்த இடத்திற்காக நம்ம பிரயாசப்படுகிறோமா, அந்த இடத்துல கடவுள் வாசம் பண்ணுறாருன்னா சொல்லும் பொழுது வாயின் வார்த்தைகளும் செய்கைகளும் நம்முடைய நடக்கைகளும் நம்முடைய கிரியைகளும் கடவுளுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்டு கவனமாய் நாம் நடக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த கிரீடத்தை நமக்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்ள முடியும். வசனங்கள், ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம படித்து முடிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற ஜனங்களாக நாம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஓட்டத்தை சரியாய் நம்மளால ஓட முடிக்க முடியும். நம்ம நினைச்சுக்கலாம் 2025 நம்ம முடிஞ்சிருச்சு,
நம்மளும் எல்லாரையும் போல ஒரு புதிய ஆண்டை நம்ம தொடங்கிடலாம், 2026 நம்ம வந்திருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம கவனித்து பார்க்கணும். எந்தெந்த இடங்கள்ல ஒரு வேலை வச்சு எடுக்கப்பட்ட இந்த ஆலயம், எந்த ஒரு சபைக்குள்ளாக அந்த சபைக்கு போனால் நல்லா இருக்குமா, இங்கே நல்லா இருக்குமா, இங்கே எனக்கு வந்து கிடைச்சிருமா, இங்கே கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன இருக்கணும்னா நம்முடைய ஆலயத்தை கொண்டு போயிட்டு வரலாம். ஆனால் இறுதியாகிய பரம எருசலேமில் பர்மனண்டாக நம்ம வைக்கணும்னா நம்முடைய ஓட்டத்தை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம செய்யும் பொழுது மாத்திரம்தான் கடவுள் நம்மை அங்கீகரித்து வழிநடத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாசஸ்தலம் நம்மோடு இருக்கும். அதைத்தான் முடியும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிக்கலாம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அதை இதோ மனுஷர்களிடத்திலே கடவுளுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. கடைசி காலங்கள்ல என்ன ஆயிரும், இந்த 3ஆம் தேவாலயம் நிர்வகிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அதுக்கப்புறம் தேவாலயம்லாம் இல்லை, அந்த தேவாலயம் எப்படி இருக்கும்னா மனுஷர்களிடத்துல கடவுளுடைய வாசஸ்தலம் அங்கே இருக்கும். கடவுளுடைய வாசஸ்தலம் அதுவாக மனுஷர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்பதை அங்கே சொல்றாரு. அவர்களும் அவர்களுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். முழு உலகத்திற்கும் கடவுளாய் இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஓட்டத்தை சரியா ஓடி முடிச்சால் மாத்திரம்தான் முழு உலகத்துக்கும் ரட்சிப்பு நம் மூலமாய் கிடைக்கும். ஸோ